முருங்கைக்கீரையை வச்சு ஒரு பொரியல் பண்ணலாம் வாங்க. கீரையை ஃபஸ்ட்டு தண்ணியில மஞ்சத்தூளும், உப்பும் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கணும். அப்பதான் அதில இருக்க பூச்சிலாம் போகும். கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம் போட்டு பொரிஞ்சு வந்ததும் 10 பல் பூண்டு நறுக்கி போடுங்க. பூண்டு வதங்கினதும் நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா நறுக்குனது, காஞ்ச மிளகாலாம் போட்டு மஞ்சத்தூள் போடுங்க. இதை வதக்கினதுக்கப்புறம் கழுவி வச்சிருக்க கீரையை போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. ஆரம்பத்தில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டிய தேவையில்லைங்க. கொஞ்சம் வதங்கினதும் ஒரு 50 ml போல் தண்ணி தெளித்து மூடி போட்டுருங்க. கீரை வேகிற டைமில் ஒரு கைப்பிடி வேர்க்கடலையை கடாயில் வறுத்துட்டு ஆறுனதும் நல்லா தோலை உரிச்சிட்டு அது கூட 4 பல் பூண்டை போட்டு மிக்சியில் நல்லா குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீன் டைம் கடாயில் இருக்க கீரையும் நல்லா வெந்திருக்கும், தண்ணியும் நல்லா சுண்டு இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்ஸை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. பேச்சுலர்ஸும் பண்ணலாம், புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் பண்ணலாம். கண் பார்வைக்கு தேவையான கரோட்டினாய்ட்ஸ் இதில் இருக்குது. அது தவிர அயன், மேங்கனீஸ், பொட்டாசியம், கால்சியமும் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.